Dear students, 11th standard chemistry, 7th lesson thermodynamics. அது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசனாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த லெசனோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ஓரளவு டஃப்பான லெசன் இதுதான். என்ன காரணம் அப்படின்னா, அது எதனால் டஃப்பாக ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னா, இந்த லெசனில் உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ஈஸியாக ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உள்ள கான்செப்டில். ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா அதில் உள்ள அந்த பர்டிகுலர் அந்த சயின்டிஃபிக்கல் வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான மீனிங்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனபிள் திங்கிங்கை நம்ம ஈஸியாக மைண்டில் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெசன் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். அதில் பாருங்கள், த டேர்ம் தெர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஹீட் அண்ட் இட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் எ கிரீக். அதில் பாருங்கள், தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோ அப்படின்னா ஹீட்டு, டைனமிக்ஸ் அப்படின்னா ஃப்ளோ. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோனா ஹீட்டு, டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ. அதான் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு. ஒவ்வொரு லைனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு எப்படி நடக்குது, அதுக்கு வேரியஸ் திங்ஸ் இருக்குது, வேரியஸ் லாஸ் இருக்குது. 3 லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லாவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் பார்த்திங்கன்னா டாப்பிக்கை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதில் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸை ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு புரியலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த லெசனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், தெர்மோஸ் ஹீட்டு அண்ட் டைனமிக்ஸ் ஃப்ளோ. அதான் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு. இன் அவர் டெய்லி லைஃப் we come across many useful reactions such as burning of fuel that produce heat energy, flow of electrons through circuit to produce electrical energy, metabolic reactions to produce the necessary energy for biological functions and so on. ஸோ எல்லா சிஸ்டத்துலேயுமே எல்லா ரியாக்ஷன்லேயுமே பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனு, நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு, பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு, ஸோ எந்த ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடியிலையோ இல்லை சரௌண்டிங்கில் நடக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டு ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட்டு முதல்ல எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒர்க் நடக்கிறதுனால. ஓகேவா? அப்போ ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் ஹீட் ஆகும். ஓகேவா? ஹீட் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். ஹீட்டு, அப்புறம் ஒர்க்கு, எனர்ஜி, இது மூணையும் ரிலேட் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால ஹீட் ஆகுது, ஹீட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். இது மூணுமே அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குது, எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் நடக்குது, நம்ம அந்த ஹியூமன் ப்ராசஸ், அந்த ஹியூமன் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஆகக்கூடிய ப்ராசஸும் அதுதான். நெக்ஸ்ட்டு thermodynamics, the study of the transformation of energy. Okay, energy பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. Explain all such process quantitatively and allows use to make useful predictions. எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். எதை வச்சு அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக்கல் நாலேஜ் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு, in the 19th century scientists tried to understand the underlying the principles of steam engine which were already in operation in order to improve their efficiency. ஓகேவா? அந்த இப்போ என்ன இன்ஜின் அப்படின்னா இந்த ஸ்டீம் இன்ஜின் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நீராவி மூலியமாக அதில் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஹீட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அப்போவே பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டீம் இன்ஜினே பார்த்திங்கன்னா
ஃபார்ம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் வாஸ் த transformation of heat into mechanical work. However, over time, the laws of thermodynamics were developed and helped to understand the process of steam engine. The steam engine வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த தெர்மோடைனமிக்கல் லாவை பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ அந்த தெர்மோடைனமிக்கல் லா இருக்கிறனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து நிறைய வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. These laws has been used to deduce powerful mathematical relationship applicable to a broad range of process. எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படிங்கிறத அந்த தெர்மோடைனமிக்கல் லா ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்போட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு thermodynamics evaluates the macroscopic properties, ஹீட்டு ஒர்க்கு எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஹீட்டையும் ஒர்க்கையும், அந்த ரெண்டு நடக்கிறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப், it deals with the properties of system in equilibrium and it's independent of any theories or properties of the individual molecules which constitute the system. ஓகே, அந்த சிஸ்டத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுது. அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த தெர்மோடைனமிக் லா தான். நெக்ஸ்ட்டு the principles of thermodynamics are based on the three laws of thermodynamics. The first two laws, first and second law, summarize the actual experience of interconversion of different form of energy. ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ரிலீஸ் ஆகுது, இன்டர்கன்வெர்ட்டபிள் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. the third law deals with the calculation of entropy and the unattainability of absolute zero Kelvin. என்ட்ரோபிங்கிறது ஒரு ரேண்டம்னஸ், நம்ம ஒரு யூனிவர்ஸில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங் நடக்கக்கூடிய அந்த ரேண்டம்னஸ் ப்ராசஸை அந்த தேர்டில் என்ன பண்ணுது, கால்குலேட் பண்ணுது, மெஷர் பண்ணுது, ஓகேவா, எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்டில் தான். தெர்மோடைனமிக்ஸ் கேரிஸ் ஹை ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் பட் பியர் சர்டன் லிமிட்டேஷன். ஒரு சில ப்ராக்டிக்கல் வேல்யூஸும் இருக்குது, அதில் ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டத்தால் 100% ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியலை. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபியூல்ஸை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே அதை எனர்ஜியை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு ஒர்க்கை மாற்ற முடியலை. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் and reaction mechanism. The law can be used to predict whether a particular reaction is feasible or not under a given set of conditions, but they cannot give the rate at which the reaction takes place. ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, அது எவ்வளோ டைமில் நடக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்டாக ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியல, அதெல்லாம் சொல்ல முடியும். அதுலேயும் ஒரு சில லிமிடேஷன் இருக்குது. இந்த எல்லா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸையும் மியூச்சுவல் பண்ணுறது தெர்மோடைனமிக் ப்ராசஸில் தான் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு, in other words, thermodynamics deals with equilibrium conditions quantitatively but does not take into account the kinetic approach to the equilibrium state. கைனடிக் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும், அது எவ்வளோ டெம்பரேச்சரை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் நம்ம கைனடிக் திங்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைனடிக் ஆக்டிவிட்டீஸ், அந்த கைனடிக் அப்ளிகேஷனையும் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளிகபிள் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஓகேவா. இனிமேல் நம்ம ஒரு 3-4 பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக்கல் வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மீனிங்கை தெரிஞ்சுக்கிறோம், அதோட ஃபங்க்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அந்த லெசனை புரிஞ்சுக்கலாம். அந்த எதை புரிஞ்சுக்கிட்டா அதில் உள்ள அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, கலைச்சொற்கள், அதை புரிஞ்சுக்கணும். System and surrounding. Before studying the laws of thermodynamics and their applications, it is important to understand the meaning of few terms used frequently in thermodynamics. ஒரு சில டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வெண்ட்லியாக யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகேவா, நிறைய யூஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்ன சார்? சிஸ்டம் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க? இன்னொரு விஷயம், அந்த சிஸ்டம் சரௌண்டிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், தெர்மோடைனமிக்ஸ்க்கு முன்னாடி நம்ம எதை கனெக்ட் பண்ணியிருந்தோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு, ஹீட்டு, எனர்ஜி. ஸோ ஒர்க் பண்ணால் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அந்த ஒர்க் நடக்கிறதுனால ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இது மூணு ரிலேட் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கு முன்னாடி எக்ஸோதெர்மிக்னா என்ன, எண்டோதெர்மிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸோ ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது, எண்டோனா ஹீட்டை உள்ள வாங்கிக்கணும். இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே ஒர்க் நடக்கும். ஹீட்டு ரிலீஸ் ஆகும்போது ஒர்க் நடக்கும். ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, உள் வாங்கிக்கும் போதும் இன்டோ அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணும்போதும் ஒர்க் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், தெர்மோடைனமிக்கில் கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் அதான் லார்ஜ் ப்ராசஸ். ஓகேவா? அதனால் இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுட் இருந்தால், ஒரு சில வேர்ட்ஸுக்கு டவுட் இருக்குது, டேர்ம்ஸுக்கு டவுட் இருக்குன்னா உடனே என்ன போகணும், வாட்ஸ்அப் ஆகணும், குரூப்பில் போடணும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிஸ்டம் சரௌண்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிறோம். சிஸ்டம் சரௌண்டிங் பார்த்தாச்சு. ஃப்ரீக்வெண்ட்லி தெர்மோடைனமிக்ஸ் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். இப்போ சிஸ்டத்தை பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டம்னா என்ன சார்? நம்ம தான் சிஸ்டம். நம்ம வந்து ஒரு அமைப்பு. நமக்கு சரௌண்டிங்கில் நம்ம சுற்றி உள்ள எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரௌண்டிங். இது எல்லாத்தையும் பிரிக்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ் உலகத்தில் நம்ம ஒரு சிஸ்டம், நம்ம சுற்றி உள்ள சரௌண்டிங். நம்மளை பிரிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் இங்கே பாருங்க. The universe is divided into two parts, the system and its surroundings. The system is the part of universe which is under thermodynamic consideration. It is separated from the rest of the universe by real or imaginary boundaries. இப்போ இங்கே பாருங்கள், இது நம்ம சிஸ்டம், நம்மளை சுற்றி சரௌண்டிங். ஓகேவா? இப்போ இந்த யூனிவர்ஸில் என்ன இருக்குது, சிஸ்டம் இருக்குது, சரௌண்டிங் இருக்குது. இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் இடையில உள்ளதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவுண்ட்ரி. பிரிக்கிறது, சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிறதுக்கு பேர் என்ன, பவுண்ட்ரி. இது எல்லாமே எதில் இருக்குது, ஹோல் ஆஃப் த யூனிவர்ஸில் இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் சரௌண்டிங்கும் பிரிக்கிறது இது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பவுண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். The system may be water in a beaker. ஒரு பீக்கர்ல வாட்டர் இருக்காது, ஒரு சிஸ்டம். A balloon filled with air. பலூனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கு, அது ஒரு சிஸ்டம். அண்ட் அக்வா சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து சிஸ்டம் தான். இப்போ ஒரு வாட்டரை வந்து ஒரு அக்வா சொல்யூஷன் குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கரில் ஊற்றி வைக்கிறோம், அது ஒரு சிஸ்டம். அந்த பீக்கரில் உள்ள கிளாஸ் இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணுது, அந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்குது. அதுக்கு பேர் தான் பவுண்ட்ரி. அந்த லேயர் தான் என்ன சொல்கிறோம், பவுண்ட்ரி சொல்கிறோம். On the basis of physical and chemical properties of system can be divided into two types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a system is called homogeneous if the physical state of all its constituents are the same. Example, a mixture of gases, completely miscible mixture of liquids. ஓகே, சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ். அதில் உள்ள கூறுகள்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹோமோஜினியஸ்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அது கூறுகள் மீன்ஸ் கான்ஸ்டியூன்ஸ். அதில் உள்ள கூறுகள் தான் கான்ஸ்டியூன்ஸ் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரே சேமாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜினியஸ், டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஹெட்ரோஜினியஸ். A system is called heterogeneous if physical state of all its constituents is not the same. Okay, it's not the same. Example, mixture of oil and water. மிக்சர் ஆஃப் ஆயில் அண்டு வாட்டர், இதெல்லாமே எப்படி இருக்காது, சேமாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். அடுத்து சரௌண்டிங். நம்ம உள்ள சரௌண்டிங் அப்படின்னா எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸ் தட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டத்தில் இல்லாமல் வெளில உள்ள எல்லாமே என்னது, இஸ் கால்டு சரௌண்டிங்ஸ். பவுண்ட்ரி, எனி திங் விச் இஸ் செப்பரேட் த சிஸ்டம் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்டு பவுண்ட்ரி. சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிறதுக்கு வேறு என்ன சொல்கிறாங்க, பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக டவுட்ஸ் நிறையா வரும், புரிஞ்சிச்சுன்னா டவுட் வராது.
ஸோ டவுட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நெக்ஸ்ட்டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் லெசன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? மற்றவங்க கூட ஒரு சில டைமில் இப்போ சொல்லும்போது புரியல கூட நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இது நீங்கள் படிக்கும்போதே புரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு 2-3 டைம் கேட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேவா?